வணக்கம். நாங்கள் இப்போ சாயல்குடி, அதாவது ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடியை ஒட்டி இருக்கக்கூடிய தரைக்குடின்ற ஊரில் விவசாய நிலங்கக்கிட்ட நாங்கள் இருந்துகிட்ருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய பனைமரங்கள் இருந்தது. ஏற்கனவே பல கோடி பனைமரங்கள் இருந்து அழிஞ்சு போச்சு. கொஞ்சம் ஒரு ஆயிரக்கணக்கில் தான் அப்படி இருக்கும்னு சொல்லலாம். பனைமரங்கள் நிறையவே அழிஞ்சு போச்சு. விறகுகளுக்காகவும் செங்கல் சூளைகளுக்காகவும் அழிஞ்சு போன இந்த தருவாயில் இப்போ பனைமரங்களை பாதுகாக்கணும்னு ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டு பெரும் புரட்சியாக எல்லா இடங்கள்லையுமே பனைமரத்தை நடணும். அது மட்டும் இல்லாமல் மழை பெய்தவுடன் அந்த மழை நீரை பூமிக்குள்ள ஒரு 40 அடி வரைக்கும் ஆழத்துக்குள்ள உடனடியாக கொண்டு போகக்கூடிய மரம்னு சொன்னால் அது பனை மரம் தான். அந்த மரத்தை விட வேறு எந்த சிறந்த மரத்தையும் சொல்ல முடியாது. நீர் மேலாண்மையில் முதல் இடத்தை வகிக்கிறதுன்னு சொன்னோம்னா அது பனை மரம் தான். அதனால தான் ஆதி காலத்திலிருந்து மன்னர்களாகட்டும் யாராக இருந்தாலுமே இந்த மாதிரி நீர்நிலைகளை ஒட்டி கண்மாய்கள், குளங்கள், ஏரிகள் உரங்கள்லாம் அந்த பனை மரங்களை நடவு செய்தாங்க. அது மட்டும் இல்லாமல் விவசாய நிலங்களுக்கு இடையிலையும் இந்த மாதிரி வரப்புகளில் இந்த மரங்களை நம்ம நடவு செய்தோம்னா அது அந்த அந்த வேர் மூலமாக பார்த்தீங்கன்னா அந்த நீரை பாதுகாத்து பூமிக்குள்ளே சேர்க்கும். அப்படின்னும்போது அது விவசாயத்தையும் பெரும் அளவில் நல்ல ஒரு என்ன சொல்கிறது நல்ல பலனை கொடுக்கக்கூடிய அளவில் அது ஏதுவாகும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க ஷெரீப் சார் இவங்க பார்த்தீங்கன்னா இவங்க அம்பத்தூரில் இருக்காங்க. இவங்க ஒரு பிஸ்னஸ் மேன். இருந்தாலும் இவங்களுடைய இந்த சாயல்குடியில் இருக்கக்கூடிய அந்த தரைக்குடியில் இருக்கக்கூடிய அந்த 10 ஏக்கர் விவசாய நிலத்தில் பார்த்தீங்கன்னா ஊடுபயிர் வரப்பு